அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கியம், உங்களை வழிநடத்துகிறவர்கள் உங்களிடம் பாருங்கள், அந்த ராஜ்யம் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வானத்து பறவைகள் உங்களை விட முந்தி செல்லும். அது கடலில் இருக்கிறது என்று சொன்னால், மீன்கள் உங்களை விட முந்தி செல்லும். மாறாக அந்த ராஜ்யம் உங்களுக்கு உள்ளும் இருக்கிறது, உங்களுக்கு வெளியிலும் இருக்கிறது. நீங்கள் உங்களை அறியும் போது அறியப்படுவீர்கள், மேலும் நீங்கள் வாழும் தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவீர்கள். ஆனால் உங்களை நீங்கள் அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள், அந்த வறுமை நீங்களே. ஒருவன் தன்னைத்தான் அறிந்தால் உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். என்னை நான் அறியாது இருக்கும்போது என்னை பற்றிய உண்மையை நான் அறிந்து கொள்ள முடியாது. நான் யார் என்பது எனக்கு தெரியவில்லை என்றால், நான் யார் என்ற உண்மை எனக்கு தெரியவில்லை என்றால், என்னால் வாழப்படுகின்ற வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாருங்க, எப்பவுமே ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம் வைங்களேன், நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், ஒரு அதிர்ச்சியும் இருக்கும். ஆச்சரியம் என்ன? உண்மையை அறிந்தவர்களை பற்றிய உண்மையை அறியும் போது நாம் அடைகின்ற ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் யார் அப்படின்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ள வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் வருது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் யார் அப்படின்றது இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற பேர் ஆற்றலான அந்த இறைமையின் ஒரு சிறிய துளிதான் நான். அந்த பேர் ஆற்றலில் இருந்து வருகின்ற சிறிய ஆற்றல் தான் நான். அந்த பேர் உயிரில் இருந்து வந்த சிறிய உயிர் தான் நான். பேர் உடலில் இருந்து பிரிந்து வந்த ஒரு சிறிய உடல் நான். பெரிய பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிற, படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இறைவனிடமிருந்து நான் வந்திருக்கிறேன் என்றால், அவனிடமிருந்து ஒரு சிறு துளியாக பிரிந்து நான் உருவாகி இருக்கிறேன் என்றால், அவரில் இருக்கிற அத்தனை மகத்துவமும், அவரில் இருக்கிற அவ்வளவு பெரிய ஆற்றலும், அவரிடத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய மேன்மையும் சிறப்பும் ஆளுமையும் ஒரு சிறிய அளவாவது என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கான பொருள். ஆனால் இப்பொழுது நான் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் குப்பை, நான் ஒன்றுக்கும் உதவாதவள், என்னால் ஒன்றும் முடியாது, நான் பாவி, நான் ஒன்றுத்துக்குமே உதவி, என்னால் ஒன்றுமே முடியாது, கடவுளை என்னால் ஒன்றும் முடியாது என்று என்னை பற்றி நானே ஒரு அடிமை சிந்தனையை எனக்குள்ளாக வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ என்னை படைத்த இறைமை என்னை பார்த்து என்ன நினைக்கும்? இறைமை என்னை பெரிய அளவிலாக, பெரிய ஒரு ஆளுமைக்குரிய ஒரு மகளாக, ஒரு மகனாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே என்னை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற என்னுடைய சிந்தனை என்னவென்றால், நான் ஒன்றுத்துக்குமே உதவாதவள், நான் எதற்குமே லாயக்கில்லை, என்னால் ஒன்றும் முடியாது, அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு கண்டை, நான் ஒரு தூசி, நான் ஒரு புழு, இப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னை பத்தி. நான் பாவி, நான் ஒன்னும் கடவுளை மாதிரி எல்லாம் ஆகவே முடியாது, கடவுள் கிட்ட கூட என்னால போக முடியாது, கடவுளுக்கு எனக்கும் பெரிய தூரம் இருக்கிறது என்ற எண்ணத்தை நான் எனக்குள்ளாக வளர்த்து கொண்டிருப்பதால் கடவுள் என்னை பார்த்து வெட்கப்படுகிறது. இறைமை என்னை பற்றி பெருமை கொள்ளவில்லை. பாருங்க, என்னுடைய பிள்ளை வெளியில போய் இவங்கதான் எங்க அம்மா, இவங்கதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்றதுக்கே வெட்கப்பட்டுட்டு, அவங்க என் அம்மா அப்பா தான், ஆனா அம்மா அப்பான்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து ஒண்ணு கிடையாது, நான் வந்து ஒரு தூசி, அவங்க பிள்ளை கிடையாது, வந்து குப்பை அப்படின்னு என் பிள்ளை வெளியே சொல்லிட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. ஆனா இதே இது என்னுடைய பிள்ளைகள் வெளியிலே உலகத்திலே என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் யார் தெரியுமா, நான் அவர்களுடைய பிள்ளை என்று வீரமாக ஒரு 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 சிறப்பான ஒரு 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 பெரிய பெருமையான ஒரு எண்ணத்தில் அந்த வாழ்க்கையை இந்த பிள்ளை வாழும்போது எனக்கு எவ்வளவு பெருமை, என்னுடைய கணவருக்கு எவ்வளவு ஒரு பெருமை. இல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக தரமாக வாழும்போது என்னுடைய பெற்றோருக்கு எவ்வளவு பெருமை.
நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை வாழ்வித்து வரும்போது நாம் நம்முடைய தாய் தந்தையாகிய இறைமைக்கு பெருமை சேர்க்கிறோமா, இல்ல தாய் தந்தையாகிய இறைமை நம்மை கண்டு ஐயோ என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு துக்கப்பட வைக்கிறோமா? பாருங்க, இதுதான் ஆச்சரியம். நாம் உண்மையை அறியும் போது, நான் யார் என்ற உண்மையை அறியும் போது நாம் உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறோம். எப்படி ஆச்சரியப்படுகிறோம்? கடவுள் மிக பெரியது, அதிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அப்ப கடவுளுக்குரிய அத்தனை மகத்துவமும் என்னிடத்தில் இருக்கிறது. அதை நான் புரிந்து கொண்டு, அதை நான் உணர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்விலே நான் மேம்பட வேண்டும், தரமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும். யாரும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. எனக்கென்று சுய விருப்பத்தை கடவுள் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இறைமையின் விருப்பமே நான் தான். இறைமை என்னை விரும்பி படைத்திருக்கிறது. இறைமையின் நேரடி படைப்பு நான். அப்போ இறைமை விரும்பி என்னை படைத்து எனக்குள்ளாகவும் எனக்கு புறம்பாகவும் என்னை சூழ்ந்தும் இருந்து நானாகவே என்னை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறியும் போது மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு இருக்கிறது. ஆஹா, நான் எவ்வளவு பெரிய படைப்பு, நான் எவ்வளவு சிறந்த படைப்பு, நான் யார்? நான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மிக பேரான்மாவின் சிறிய ஆன்மா நான் என்கின்ற ஒரு பெருமை எனக்கு கிடைக்கிறது. அதை நான் உணர முடிகிறது. இதை நான் உணரும் போது பெருமைப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன், அதிசயப்படுகிறேன். நான் எவ்வளவு பெரிய அதிசயம் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இன்னொரு ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? உண்மையை அறியும் போது ஒரு ஆச்சரியம் வரும், ஒரு அதிர்ச்சி வரும். நான் சொன்னேன் ஆச்சரியம் என்ன என்பதை நான் சொல்லிவிட்டேன். அதிர்ச்சி என்ன தெரியுமா? இவ்வளவு மேன்மையான படைப்பாகிய நான் என்னுடைய வாழ்வை எவ்வளவு கீழ்த்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறியும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அவமானமும் ஏற்படுகிறது. பாருங்க, ஓர் உயிர் கொண்ட உயிரினம், ஒரு அறிவு கொண்ட உயிரினம் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியாக, மிகவும் இயல்பாக, இறைமையின் விருப்பத்திற்கு சற்றும் மாறாமல் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைமை எவ்வாறெல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறதோ அந்த அசைவுக்கு ஓர் அறிவு உயிரினம் கூட இசைந்து அது கூடவே அழகாக அசைந்து கொண்டிருக்கிறது. எப்படி? எடுத்துக்காட்டாக ஒரு செடி, ஒரு மரத்தை நாம் வைத்துக் கொள்வோம். அந்த செடியும் மரத்தையும் நம்ம வீட்டுல வளர்க்கிறோம், நட்டு வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கிறோம். பாருங்க, அப்படி வளர்க்கும் போது அந்த மரமும் செடி, அந்த செடி நல்லா வளரும் போது பாருங்க, இந்த வீட்டுக்காரங்க எனக்கு எவ்வளவு நல்லா தண்ணி ஊத்துறாங்க, நல்ல பத்திரமா பாத்துக்கிறாங்க, நல்ல உரங்கள்லாம் போட்டு நல்லா வளர்க்குறாங்க. அதனால நான் எவ்வளவு தூரம் வளர வேண்டும் என்பதை அவர்களை கேட்டு நான் வளர்த்து கொள்கிறேன் என்று நம்மிடம் கேட்பதில்லை. நான் தண்ணி ஊத்த போகும்போது, அக்கா நீ எனக்கு நல்லா தண்ணி ஊத்துற, நான் எவ்வளவு தூரம் வளரணும் சொல்லு, கொஞ்சம் தூரம் வளரட்டுமா, இல்ல நல்லா வளரட்டுமா, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை நான் மாம்பழம் கொடுப்பேன், இல்ல உனக்காக நீ எனக்கு நல்லா தண்ணி ஊத்துற, என்னை பத்திரமா பாத்துக்கிற, அதனால தினம் நான் உனக்கு பழம் கொடுக்குறேன் அப்படின்னு என் விருப்பத்திற்கு ஏற்றபடி நான் வளர்க்கின்ற மரம் வளரவில்லை. அது அதனுடைய விருப்பத்தின்படி, அதனுடைய இயல்பின்படி தன்னுடைய வேலையை தானே செய்து கொண்டிருக்கிறது. நான் அதற்கு உதவி செய்வதால், நான் அதனை பாதுகாப்பதால் அது என்னிடம் கேட்டு தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இல்லை. ஒரு விலங்கு என்னால் வளர்க்கப்படுகின்ற என் வீட்டில் வளர்க்கிற ஒரு பூனையோ, ஆடோ, மாடோ, பறவைகளோ எதுவும் இருந்தாலும் சரி, என்னை கேட்டு அது எதுவும் செய்வதில்லை. அது தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இயல்பின்படி தானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைமையினுடைய விருப்பத்தின்படி அவரோடு இசைந்து அழகாக அசைந்து ஆடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான், எனக்கென்று தனித்த விருப்பம் கிடையாது, எனக்கென்று சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கிடையாது. நான் எதை செய்ய வேண்டுமானாலும் யாராவது ஒருவரை சார்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னை ஆளுகை செய்வதற்கு ஒரு தலைவன் தேவை, என்னை வழிநடத்துவதற்கு ஒரு வழிகாட்டி தேவை என்ற நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு நாயோ, ஒரு கழுதையோ, ஒரு பூனையோ, ஒரு சிங்கமோ, புலியோ யாரையும் தலைவனா கொள்வது இல்லை. அதனுடைய வாழ்க்கையை அதனுடைய விருப்பத்தின்படி, அதனுடைய இயல்பின்படி தானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட சிறப்பான படைப்பு
கேட்டு வரேன். இல்ல என்ன இருந்தாலும் என் குடும்பத்துக்கு எல்லாமே அவங்கதான். அவங்க இல்லாம நான் வந்து ஒரு இதை கூட நகட்ட மாட்டேன். எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வருவேன். ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்பாங்க? ஐயோ நான் இப்படி பண்ணா ஊர் உலகம் என்ன பேசும்? ஐயோ இப்படி எனக்கு விருப்பம் தான், ஆனா நான் இப்படி செஞ்சுட்டா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பாருங்க, எந்த ஒன்றையுமே நம்மளுடைய விருப்பத்தின்படி செய்ய முடிவதில்லை. இன்னொன்று, நமக்கு நம்முடைய விருப்பம் சரியானதா என்பதே நமக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் இறைமையிலிருந்து பிரிந்து வந்த சிறிய உயிரினமாகிய நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் அதிர்ச்சியான ஒரு நிலை. என்னை பற்றி நான் அறியும் போது அதிர்ச்சியான ஒரு நிலை. பாருங்க, அனைத்துமே இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்துமே, அண்டத்திலிருந்து, வானத்திலே இருக்கின்ற அண்டத்திலிருந்து இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லாமே இறைமையின் ஒரு அசைவோடு இசைந்து ஒத்திசைவு கொண்டு ஒரு அழகான ஒரு இன்பமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நமக்கு தான் உடம்பு சரியில்லைன்னா நம்மளுடைய உடம்பை நம்மாலே சரியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த உடல் ஏதாவது ஒரு உபத்திரவத்துக்கு ஒரு உபாதைக்கு உள்ளாயிடுச்சுன்னா அதை எப்படி தீர்க்குன்றது நமக்கு தெரியாது. அதுக்கும் நம்ம யாருக்காக தான் போடுவோம். அடுத்தது, எனக்குள்ளாக இருக்கிற ஒரு குழப்பம், என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை என்னால அதை எனக்கு தீர்க்க தெரியாது. அதுக்கும் நான் யாருக்காக ஓடணும். அடுத்தது, எனக்கு என்ன சாப்பிடணும்ன்றது எனக்கு தெரியாது. அதுக்கும் ஒரு டாக்டர் போய் நான் என்ன சாப்பிடணும் சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் ஒத்துக்குது, இதெல்லாம் ஒத்துக்கல, என் உடம்பு இப்படி இருக்குது, என்ன சாப்பிடணும் சொல்லுங்க. அதுக்கும் நம்ம யாருக்காக போய் நிற்கணும். நம்ம விருப்பத்தின்படி, நம்ம இருக்கின்ற இடத்தின்படி, நம்முடைய இயல்புக்கு, நம்ம சுற்றி இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிந்து கொள்வதற்கும் நமக்கு தெரியாது. யாராவது நல்லா இருக்கா அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்படி எல்லாமே நம்ம காப்பி தான் அடிக்கிறோம். உணவு, எந்த உணவு நம்ம சாப்பிடணும்ன்றது நமக்கு தெரியாது. எந்த உடை உடுத்தணும்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம எப்படிப்பட்ட வாழ்விடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. அப்ப நம்மளிருந்து எழுகின்ற விருப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், நம்மளிருந்து விரும்புகின்ற ஆசைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், நம்மை பற்றி நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும். அடிமைத்தனமான ஒரு சிந்தனை. அடிமைனா என்ன? ஒரு அடிமை எப்படி இருப்பாங்க? வானா வரணும், போனா போகணும், இதை செய்யணும், உட்காருனா உட்காரணும், எதிரினா எதிர்க்கணும். இதான் ஒரு அடிமை. இப்ப நம்மளும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோம்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோம். நம்மை ஆளுகிறவர்கள் மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆளுகை செய்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், வேறு எதற்கும் இல்லை. அப்ப நம்மை ஆளுகிறவர்கள் நம்ம உட்கார சொன்னா நம்ம உட்கார்றோம், இது செய்யினா செய்யறோம், ஓட்டு போடுனா ஓட்டு போடுறோம். இங்க போக கூடாதுன்னா போக மாட்டோம், இங்கதான் போகணும், இதுதான் எல்லை, இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுன்னா நம்ம பேச மாட்டோம், இந்த மாதிரிலாம் நீ எழுதக்கூடாதுன்னா நம்ம எழுத மாட்டோம். அப்போ மனிதர்களில் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் யார் என்றால் ஆளுகை செய்கிறவர்களாக மாறிய கூட்டம். அந்த ஆளுகை செய்கிற, அதாவது இந்த ஆளுகைன்றது என்ன தெரியுமா? தன்னை தானே ஆளுகை செய்து கொள்ளுதல். அப்படின்னா என்ன? அப்படின்னா முதல்ல என்னை நான் நிர்வகித்துக் கொள்வதுதான் ஆளுகை செய்வது. ஆளுகை செய்வதா மற்றவர்களை அடக்கி என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது ஆளுகை செய்வது அல்ல. என்னை நான் நிர்வகித்து என்னை நான் சரிப்படுத்திக் கொள்வதுதான் ஆளுகை செய்வது. அதுதான் ஆளுமை. ஆளுமை என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்தி, இல்ல மற்றவர்களை என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு, நான் தலைவரா இருந்து என் பேச்சை எல்லாரும் கேட்டு நடங்க, உங்களை நான் கைட் பண்றேன், என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, அது ஆளுமை கிடையாது. நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஆளுமை என்பது என்ன? என்னை நானே சரியாக வைத்துக் கொள்வது, என்னை நானே சரியாக நிர்வாகம் செய்து கொள்வதுதான் ஆளுமை. அப்போ என்னை நான் ஆளுவது என்னுடைய உரிமை. நமக்கு எதுக்கெல்லாமோ உரிமை, பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, சொத்து உரிமை, இல்ல இதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாதா, இதை பேசுறது கூட எனக்கு அதிக உரிமை கிடையாதா, நம்ம எதுக்கெல்லாமோ உரிமை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நமக்கான உரிமை, இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன என்பது என்ன அப்படின்னா, என்னை நானே ஆளுகை செய்வது, உன்னை நீயே ஆளுவதுதான் என்னுடைய உரிமை, உன்னுடைய உரிமை. என்னுடைய வாழ்வின் ஆட்சி என்னுடைய கையில் தான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வின் ஆட்சி என்னுடைய கையில் தான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வை வேறு ஒருவர் ஆளக்கூடாது. இப்போ இப்படி இருக்கும்போது என்னை வழிநடத்துவது
செய்வதற்கு, என்னை ஆளுகை செய்வதற்கு மற்ற மனிதர்கள் ஏன் எழுப்பினார்கள்? எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒரு கூட்டத்துக்கு கோபம் வருது. ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சாத்தானாய் மாறி போன மக்கள். சாத்தான்னா வேற எதுவும் இல்ல, இறைமைக்கு எதிரா, கடவுளுக்கு எதிரா வேலை செய்யறவங்க கிடையாது. என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக வேலை செய்கிறவர்கள், என்னை நான் ஆளுகை செய்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மற்றவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சாத்தான் தான். நானே என்னுடைய கணவனை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என் கணவனுக்கு நான் தான் சாத்தான். என்னுடைய அப்பா அம்மாவை நான் ஆளுகை செய்வேன், எனக்கு கீழே எங்க அப்பா அம்மா இருக்கணும்னு நான் நினைச்சேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு சாத்தான் நான் தான். என்னுடைய சமூகத்திற்கு, அதாவது என் சாதி சேர்ந்த மக்களுக்கு நான் தான் தலைவரா இருப்பேன், நான் சொல்றதுதான் அவங்க எல்லாம் கேட்கணும்னு நான் நினைச்சேன்னா அவங்களுக்கு எல்லாம் சாத்தான் நான் தான். வேற எங்கேயும் இல்ல சாத்தான். கெட்ட குணம், அப்படியே கொம்பு வச்சு கருப்பா அப்படியே நம்மளை பயமுறுத்துறது, நம்மளை அப்படியே கெட்ட வழியில் இழுத்துட்டு போறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது சாத்தான். யார் மற்றவரை அடிமைப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களுடைய உரிமையை பறித்து என்னிடத்தில் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதோ யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்கதான் சாத்தான். அப்ப இங்கு என்னை ஆளுகை செய்கிறவர்கள், என்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிற வழிகாட்டிகள் என்னை என்னுடைய விருப்பத்தில் இயங்க விடாமல் தடுக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு சாத்தான் யார்? அவர்கள். இப்படி சாத்தானை மாறி போன கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும்? ஒண்ணு நம்முடைய உறவாக இருக்கும். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சல, நீ கஷ்டப்படும் போது எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சதானே, ஆனா நீ என்கிட்ட இப்படி கேட்காம பண்ணியே, எப்படி மனசு இருந்துச்சு? உனக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்குமா இல்லையா? நான் உனக்கு இவ்வளவு செஞ்சனே. இப்படி உறவாக வரும் சாத்தான். இன்னொன்று ஆசிரியர்களாக வரும் சாத்தான். உனக்கு என்னதான் தெரிஞ்ச, புக்ல என்ன இருக்கு, இத படி, இத படிச்சு எழுது, நீ யோசிச்சு எழுதாத, அதெல்லாம் ரெண்டாவது. நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அதை மட்டும் கேளு. இது ஒரு சாத்தான். மருத்துவர்களாக வரும் சாத்தான். மருத்துவர்களாக எப்படி ஒரு சாத்தான் வருது? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ என்ன சாப்பிட்ட அதெல்லாம் தெரியாது, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஒரு ரத்தத்தை கொடு, மூத்திரத்தை கொடு, டெஸ்ட் பண்ணி அதுல என்ன இருக்கோ அதான், நீ உனக்கு என்ன வலிச்சாலும் சரி என்ன அதெல்லாம் கிடையாது, நான் எங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு என் காசை கட்டிட்டு போ, நான் மாத்திரை கொடுக்குறேன், சரியானா அந்த பழச்சு போய் இல்லைன்னா திரும்ப வா. ஆக உறவுகளாக இன்னொன்று அடுத்து நம்மை ஆளுகிற தலைவர்கள் என்ன இருந்தாலும் நம்ம சாதிதான், நம்ம சாதி மக்கள், நம்ம சாதி என்ன இருந்தாலும் நம்ம சாதிக்கு நல்லது செய்யற ஒரு தலைவர் அவரை விட்டுட்டு எப்படி? நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீ ஓட்டு போட்டுதான் ஆகும், உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நாங்கள் வகுத்திருக்கிற சட்டங்களை நீ கடைபிடிச்சுதான் ஆகும், இல்லைன்னா நாங்க ஜெயில தான் போடுவோம், இல்ல உன்னை எவ்வளவு நாங்க சாகுறதுக்கு அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அப்படிதான் நாங்க பண்ணுவோம். இப்படி சாத்தான் வந்து பல வடிவத்துல பல உருவங்கள்ல நம்மை சுற்றி நமக்கு நெருங்கி நின்று கொண்டுதான் இருக்கிறது. வேறொருவன் என்னை ஆளுகை செய்யும் போது அவனே எனக்கு சாத்தானாக மாறி போகிறான். அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக என்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்லி என்னிடமிருந்து சுரண்டி கொண்டிருக்கிற கூட்டம் தான் என்னை ஆளுகை செய்கின்ற கூட்டம். பாருங்க, ஒரு மதம் இருக்குது அப்படின்னா அந்த மதம் என்ன சொல்லும்? கடவுள் இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ இவங்களுக்கு தான் மிகவும் நெருக்கமானவர், மற்றவர்களுக்கெல்லாம் அவங்க தூரமானவர் என்று ஒரு கூட்டத்தை மட்டும் கடவுளுக்கு நெருக்கமாக்கி காட்டும். எந்த ஒன்றுமே அப்படித்தான். ஆனா இறைமையை எனக்கு தூரமாக்கி நான் உன்னை இறைவனிடம் கொண்டு செல்கிறேன், என் பின்னாடியே வா, நான் அவனை கடவுள் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஏன்னா கடவுள் பக்கத்துல இல்ல, கடவுள் தூரமா இருக்குது, கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகம் எங்கேயோ 7ஆம் வானம் 8ஆம் வானத்துக்கு இருக்குது, பரலோகம் அங்கே இருக்கிறது, கடவுள் அங்கே இருக்கிறார், நான் உன்னை கடவுளிடத்தில் கூட்டி செல்கிறேன், என்னோடு வா என்று கடவுளை எனக்கு தூரமாய் வைத்துவிட்டு, சரி நான் கடவுள் தூரமா இருக்கிறாரு, நான் கடவுள்கிட்ட மெதுவா போறேன், நான் போகும்போது போற வழி எல்லாம் என்ன சுரண்டி
குடி, இதை செய், அதை செய், இதை பண்ண, அதை பண்ண புடிச்சு என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் சுரண்டி எடுத்து கடைசி கடவுள்கிட்ட உதவி சேர்ப்பாங்களா? அவங்களே கடவுள்கிட்ட போவாங்க என்னன்னு தெரியல. அப்ப கடவுளை எனக்கு தூரப்படுத்தி நான் கடவுளிடத்தில் செல்லுகிற வழியெல்லாம் என்னை சுரண்டி என்னை ஒன்றுமில்லாமல் செய்வதுதான் இப்பொழுது என்னை ஆளுகை செய்கிற கூட்டமாக இருக்கிறது. ஆனால் இறைமை எதற்காக எனக்கு ஆளுகை செய்கின்ற திறனை, என்னை நானே ஆளுகை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறது. இதுதான் ஆளுமை. ஆக கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று யாராவது சொன்னால் நம்மளை தான் நாம நினைச்சு பார்க்கணும். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் பாருங்க. எனக்கு போக தெரியல, அதனாலதான் எனக்கு யாரோ ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கிறாங்க. விழித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு யாரும் தலைவராக ஆக முடியாது. என்னை நானே நிர்வகித்துக் கொள்வதற்கான ஆற்றலோடு திறனோடு இறைமை என்னை படைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த திறனோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமே தவிர கடவுளை, என்னை படைத்ததை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு நான் போகக்கூடாது. உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை கேட்டோம். ஒரு கதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன கதை? ஒரு ராஜாவோட பிள்ளை வழி தவறி ஒரு காட்டுக்குள்ள இருக்கும். அந்த குழந்தை ஒரு வேடன் அந்த குழந்தைய வளர்ப்பான். அப்ப அந்த குழந்தை தான் ராஜாவோட குழந்தைன்றதே மறந்து ஒரு வேடனுடைய குழந்தையாகவே வளரும். அப்படி வளரும் போது அந்த குழந்தை எப்படி இருக்கும்? காட்டுக்குள்ள காட்டுக்கு அலைய வேட்டையாடிட்டு அப்படியே ஒரு நல்ல துணி இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம அப்படியே வளரும். அதுக்கப்புறம் ஒரு ராஜா, அந்த ராஜா மந்திரி எல்லாம் திரும்ப வேட்டையாடி வரும்போது இந்த பிள்ளைய அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. இது நம்முடைய பிள்ளை அப்படின்ற அடையாளம் கண்டுபிடிச்சு, நீ வேட்டைக்காரனுடைய பிள்ளை கிடையாது, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா அப்படின்ற உண்மையை அவனுக்கு சொல்லி அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்தோடனே அதுக்கு பிறகு அவனுக்கு தெரியும் நான் யாரு அப்படின்றது. அப்போ அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையே மாறிடும். அவன் திரும்ப காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு தேவையில்லை. அவன் நல்லா அழகான ஒரு ராஜகுமாரனுடைய வஸ்திரங்களை எல்லாம் போட்டு, நல்ல அணிகலன்களை எல்லாம் போட்டு, நல்ல உணவு சாப்பிட்டு ஒரு ராஜகுமாரனாக அரண்மனையிலே வாழக்கூடிய வாழ்க்கையை அவன் வெற்றி கொண்டான். எப்போ அவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சது? தான் யார் என்று அவன் உணர்ந்து கொள்ளும் போது அவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சது. இல்ல ஐயோ நாங்க ராஜாவோட பிள்ளை கிடையாது, நான் இந்த வேட்டைக்காரனோட பிள்ளைதான் அப்படின்னே நினைச்சு அவன் விட்டுட்டானா அந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருக்காது. உண்மை அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிருக்கும். அவனுக்கு உண்மையாகவே அவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவன் கிடைக்காமலே போயிருக்கும். எப்போ ஒருவன் உண்மையை உணர்கிறானோ, தன்னை பற்றிய உண்மையை யார் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் இறைவன் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற மேலான வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். இல்லை என்றால் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை தான் நாம வாழ்வோம். ஆக அதாவது என்னுடைய ஆதாயத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை வீணாக இழுத்தடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் நம்பக்கூடாது. எந்த மனிதரையும் நான் நம்பக்கூடாது. பாருங்க, இந்த வாக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு? உங்களை வழிநடத்துகிறவர்கள். இப்பதான் நான் யாருன்னு சொன்னேன். வழிநடத்துகிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் நான் சொன்னேன். அந்த வழிநடத்துகிறவர்கள் உங்களிடம் பாருங்கள், அந்த ராஜ்யம், எந்த ராஜ்யம்? கடவுளுடைய ராஜ்யம் வானத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நான் பூமியில தான் இருக்கிறேன். வானத்துல பறந்து செல்கிற பறவைகள் எனக்கு முன்னாடியே அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடும். இல்ல, அந்த ராஜ்யம் கடல்ல இருக்குது, கடலுக்குள்ள இருக்குது அப்படின்னா நான் வெளியில தான் இருக்கிறேன். மீன்கள் கடலுக்குள்ள இருக்குது, எனக்கு முன்னாடியே மீன்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மீன்கள் உள்ள போயிருக்கும். மாறாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. மாறாக அந்த ராஜ்யம் உங்களுக்கு உள்ளும் இருக்கிறது, உங்களுக்கு வெளியும் இருக்கிறது. நீங்கள் உங்களை அறியும் போது அறியப்படுவீர்கள். நான் என்னை யார் என்று அறிந்து கொண்டால் அந்த ராஜ்யத்துக்கு உரியவனாக நான் மாறி போகிறேன். மேலும் நீங்கள் வாழும் தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்தால்தான் நீ இறைவனுடைய பிள்ளை. ஆனால் உங்களை நீங்கள் அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள். அந்த வறுமை நீங்களே. வறுமைனா என்ன? சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம,
ஒண்ணுமே இல்லாம, துணி இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, நாதி இல்லாம, கேட்கறதுக்கு யாரும் இல்லாம, துட்டு இல்லாம, அப்படியே ஒரு ஓரமா, அதாவது இல்லாமைதான் வறுமை. இல்லாமைதான் வறுமை. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை நீங்கள் அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள். வறுமைனா இல்லாமை. அப்ப நம்மளை நாம் அறியாவிட்டால் நாம் இருந்தும் இல்லைனா ஒண்ணுமே நமக்கு இல்லை, எதுவுமே நமக்கு இல்லை. எனக்குள் உரைத்திருக்கும் உண்மை. பாருங்க, இன்னும் நான் எளிதா நான் உங்களுக்கு சொல்றது பாருங்களேன். கொஞ்சம் தண்ணி கூட. இப்ப நான் அனிதா கிட்ட தண்ணி கேட்டேன். அனிதா எனக்கு இது என்னது வாட்டர் பாட்டில். ஆனா அனிதா என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? அட சொல்லுங்களேன். தண்ணி கேட்டேன். ஆனா என்ன எனக்கு கிடைச்சது? ஏன்? இதுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இதுக்குள்ள தண்ணி இருக்கு. நான் தண்ணி கேட்டேன். ஆனா அனிதா எனக்கு வாட்டர் பாட்டில். பாருங்க, இது வாட்டர் பாட்டில் தான். ஆனா இந்த வாட்டர் பாட்டில் எப்ப சொல்லுவோம்னா, இதுக்குள்ள தண்ணி இல்லாம அப்படி கிடந்துச்சுன்னா அந்த பாட்டில் எடுத்து நம்ம சொல்லுவோம். தண்ணியோட இது இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? இந்த தண்ணி எடு அப்படிதான் சொல்லுவோம். நீங்க இருக்கிறீங்க, நீங்க வெறும் பாட்டில் தான். உங்களுக்குள்ளாக இறைமை இருக்குது. அந்த இறைமையை யாரெல்லாம் உணர்றீங்களோ அவங்கதான் இறை. பாருங்க, இதை நீங்க ஞாபகம், சும்மாதான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இறைமை உங்களுக்கு உள்ள நிரம்பி இருக்கிறது. இறைவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளாகவும் உங்களுக்கு வெளியிலையும் நிரம்பி பரவி உங்களை சூழ்ந்து நீயாகவே அது இருக்கிறது. தண்ணி பாட்டில் எந்த வித்தியாசமே இல்லை. இது முழுவதுமாக தண்ணியா அப்படின்ற பேர்ல தான் அறியப்படுது. வாட்டர் பாட்டில்ன்ற பேர்ல அறியப்படல. ஏன்னா இதுக்குள்ள தண்ணி நிரம்பி இருக்கு. உங்களுக்கு உள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் இறைமையினுடைய அரசு பரவி நிறைந்து கிடக்கும் போது உங்களை பார்த்து என்னை பார்த்து காருண்யம் சொல்லுவாங்களா, இறைமைன்னு சொல்லுவாங்களா? இறைமைய காருண்யன்றது வெறும் பாட்டில் தான். எனக்கு உள்ளாக நிறைந்து எனக்கு வெளியிலையும் எனக்கு உள்ளேயும் நிறைந்து பரவி என்னை சூழ்ந்து காணப்படுகிறது எதுதான்? இறைமைதான். இதை நான் உணர்ந்தால் நான் இறைவனுடைய பிள்ளை. இதை நான் உணரலன்னா காருண்யா காருண்யா பெருமையா என்ன சொல்லிக்கலாம். ஆனா அது தண்ணி இல்லாத வெறும் காலி பாட்டில் தான். எதுக்கும் உதவாது. யார் வேணாலும் என்னை எத்தலாம். நாய் வந்தாலும் என்னை உருட்டி தள்ளிட்டு போலாம். ஒரு மனுஷன் வந்தாலும் என்னை எட்டி தள்ளிட்டு போலாம். என்னை குப்பை பறக்கிறவங்க கூட எடுத்துட்டு போய் குப்பையில போடலாம். அனைவரும் அவர்களுடைய விருப்பத்துக்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்போ நான் காலியா ஒண்ணுமே இல்லாம வெறும் காருண்யாவா இருந்தா இல்ல, எனக்குள்ளாக என்னை உருவாக்கிய அந்த பேராற்றல் எனக்கு உள்ளும் எனக்கு புறமும் என்னை சூழ்ந்தும் என்னை நானாகவே மாறி இருக்கிறது என்பதை நான் உணரும் போது, அந்த ஒரு பெருமையில் நான் வாழும் போது என்னுடைய விருப்பம், என்னுடைய நினைவு, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் அனைத்துமே அதுவாகவே இருக்கும் போது இறைமை மட்டுமே வெளிப்படுகிறது. காருண்யமாக அது வெளிப்படுகிறது. இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இந்த உண்மையை நான் அறிந்தால் என்னை நானே ஆளுகை செய்து கொள்வேன். பாருங்க, ஒருத்தரும் அவங்கவுங்களை ஆளுகை செய்தாலே போதும். மற்றவங்களை ஆளுகை செய்ய வேண்டியவை அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. என்னை நான் சரியாக நிர்வகித்துக் கொண்டால் என்னுடைய எல்லாமே சரியாதான் இருக்கும். அவரவருடைய விருப்பத்தில் அவரவர் வாழ வேண்டும். இப்படிதான் நான் சொன்னேன். மாமாட்ட நான் சொன்னேன், எல்லாரும் அவங்க இஷ்டப்படி அவங்க விருப்பப்படி வாழுங்கன்னு சொல்றீங்களே, அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஒரு குடும்பத்துல புருஷன் அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், பொண்டாட்டி அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், பிள்ளைங்க அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம்னு நினைச்சா எத்தனை குடும்பமா இருக்கும்? இந்த சமூகம் நல்லா இருக்குமா? மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நாரி போக மாட்டாங்க, நாசமா போக மாட்டாங்க?
வாழ்ந்தால் உன்னுடைய விருப்பம் மிகவும் நேர்த்தியாக சரியாக இறைமையின் விருப்பம் போலதான் உன்னுடைய விருப்பமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய விருப்பம் எப்படி மற்றவர்களுக்கு எதிராக மற்றவர்களை கெடுக்கிறதாக மாறும்? ஒவ்வொருவரும் அப்படி இறைவனுடைய விருப்பத்திலேயே இறைவனுடைய அந்த இறைமையை உணர்ந்து வாழும்போது அவரவர்களுடைய விருப்பம் எப்படி மற்றவர்களுக்கு கேடாகும்? இறைமையின் விருப்பம் யாருக்கும் கெடுதல் இல்லை. இறைமையினுடைய விருப்பம் அனைவருக்குமே நன்மையாகத்தான் இருக்கிறது. அனைத்திற்கும் அனைத்து உயிர்களுக்கும் சரியானதாக போதுமானதாக திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இறைமை எனக்குள்ளாக எனக்கு வெளியே என்னை சூழ்ந்து நானாக இருக்கிறது அப்படின்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ளும் போது உன்னிலிருந்து எழுகின்ற விருப்பம் மற்றவருடைய குடும்பத்தை மற்றவருடைய வாழ்க்கையை எப்படி அது கெடுக்கும் விருப்பமாக இருக்கும் என்று என்னிடத்துல கேட்டார். அப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு. அப்போ உண்மையிலேயே எல்லாரும் அவங்களே அறியணும் முதல்ல. அப்பதான் அந்த அவர்களுடைய விருப்பம் சரியானதாக இருக்கும். அப்போ அந்த விருப்பத்தின்படி எல்லாரும் வாழ்ந்தா யாரும் யாருக்கும் தலைவரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர்களை நிர்வகித்து சரியான வாழ்க்கையை இறைவனோடு இயைந்து அழகாக அசைத்து கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும் என்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன். இப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், என்னுடைய விருப்பத்தினால் எழுகின்ற செயல்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறதா? இறைமையின் விருப்பம் போல் என்னுடைய விருப்பம் இருக்கிறதா? இறைமையின் விருப்பத்தினால் எழுகின்ற எண்ணங்களும் செயல்களும் எனக்குள்ளாக வெளிப்படுகிறதா என்பதை நான் சிந்தித்து பார்த்து என்னை நானே சரிப்படுத்தி என்னை நானே சரியாக நிர்வகித்துக் கொள்கிற ஆற்றல் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சரியாக கண்டறிந்து அதை பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். இல்லை என்றால் நான் என்னை அறியாமல் போனால் வறுமையில் வாழ்வேன். வறுமைனா என்ன? ஒன்றுமே இல்லாத நிலை, பிச்சை எடுக்க கூட முடியும். அந்த நிலை கேவலமான ஒரு நிலைக்குள்ளாக நான் போய்விடுவேன். அந்த வறுமை யாரு? நான் தான். அந்த வறுமை நீங்களே. அந்த வாக்கியம் அப்படித்தான் முடிஞ்சிருக்கு. எப்படி முடிஞ்சிருக்கு? நீங்கள் உங்களை அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள். அந்த வறுமை நீங்களே. வேற யாரும் வறுமை கொண்டு வர முடியாது. யாரும் யாருக்கும் கெடுதலை கொண்டு வர முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வார யாரும் யாருக்கும் கெடுதலை கொண்டு வர முடியாது. நான் தான் எனக்கு கெடுதலை கொண்டு வர முடியும். ஏன்? என்னை நான் அறியவில்லை. எல்லா கேடுகளும் என்னை தான் வந்து சேரும். ஆனால் நான் என்னை அறியும் போது வாழும் தந்தையின் பிள்ளை என்று நான் அறியப்படுவேன். வாழுகின்ற அந்த இறைமையின் மகன் என்று நான் எல்லாராலும் அறியப்படுவேன். இந்த சிறப்பான வாழ்வுக்கு தான் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, இது எவ்வளவு இந்த வாக்கியம் நம்முடைய வாழ்வை ஒரு நம்மளை குறித்த ஒரு பெருமையும் ஒரு கர்வத்தையும் நம்மளை உணர வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாக்கியமா இருக்கு. உங்களை வழிநடத்துகிறவர் உங்களிடம் பாருங்கள், அந்த ராஜ்யம் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வானத்து பறவைகள் உங்களை விட முந்தி செல்லும். அது கடலில் இருக்கிறது என்று சொன்னால் மீன்கள் உங்களை விட முந்தி செல்லும். மாறாக அந்த ராஜ்யம் உங்களுக்கு உள்ளும் இருக்கிறது, உங்களுக்கு வெளியிலும் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அது முழுவதுமாக நானாகவே இருக்கிறது. நீங்கள் உங்களை அறியும் போது அறியப்படுவீர்கள். என்ன அறியப்படுவோம்? நான் என்னை அறிந்து கொண்டால் உண்மையிலேயே நான் யார் என்பதை அறிந்து கொள்வேன். என்னை இயக்குகிறது எது என்பதை நான் அறிந்து கொள்வேன். மேலும் நீங்கள் வாழும் தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவீர்கள். என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்றது, என்னை உருவாக்கியது, என்னை படைத்தது இன்னது என்பதை நான் அறிந்து கொள்வேன். ஆனால் உங்களை நீங்கள் அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள். அந்த வறுமை நீங்களே. இதைத்தான் தமிழ்நாடுகள் என்ன சொன்னார்கள் என்றால், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. கேடுனா என்ன? எல்லாம் கெட்டது கேடுதான். என்னை என்னுடைய வாழ்வை சீர்குலைக்கின்ற அனைத்துமே கேடுதான். அப்ப என்னை அறிய எனக்கு ஒரு கேடில்லை. நான் என்னை யார் என்று அறிந்து கொண்டால்
எனக்கு எந்த கேடும் இல்லை, எந்த வறுமையும் இல்லை. ஒருவேளை நான் என்னை அறியாமல் போனால், தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, என்னை நான் அறியாவிட்டால் எல்லா கேடுகளும் எனக்குரியதுதான். எல்லா கேடுகளும் எனக்குரியதுதான். ஆக வாழ்க்கையில் நம்மை நாம் அறிந்தால் நமக்கு யாதொரு கேடும் இல்லை. நாம் நம்மை அறியாமல் போனால் நம்முடைய வாழ்வு கேடுவிட்ட வாழ்வாக மாறி போகும். ஆக இந்த வாக்கியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, உணர்ந்தேன் உணர்ந்தேன் பாடலை நாம் பாடும்போது உண்மையிலேயே அந்த பாட்டை அன்னைக்கு இவங்க சொன்ன பிறகுதான் நான் அந்த பாட்டை நல்லா பாடும்போதே எனக்கு ஞாபகம் வச்சு, என்ன என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்தால், இறை யார் என்பதை நான் உணர்ந்து கொண்டால், எனக்கு உள்ளும் எனக்கு புறமும் என்னை சூழ்ந்தும் நானாகவே காருண்யமாகவே இறைமை என்னை தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் பாருங்க, இப்ப நான் பாக்குறேன், எப்படி பாக்குறேன், மகியம்மானா மகியம்மாவை சூழ்ந்து மகியம்மாக்குள்ள மகியம்மாக்கு வெளியே மொத்தமே இறைமை. இறைமை மகியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. இறைமை இலக்கியமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. இறைமை ஆதரியாவாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. இறைமை அருணோதயமாக வெளிப்படுத்தி, இப்படி நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் இறைமை அவராக வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நான் பார்க்கும்போது நான் உங்களை எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? ரொம்பவும் பெருசா. ஏன்னா இறைமை நான் அப்படிதான் பாக்குறேன். இறைமை எப்படி பாக்குறேன்? பெருசா பிரமிப்பா நான் பாக்குறேன். அப்ப என்னுடைய பார்வை மாறுது தானே? என்னுடைய பார்வை ரொம்ப நேர்த்தியா மாறுது தானே? நான் இறைமையை எப்படி பார்ப்பேன்? அப்ப இறைமை எனக்குள்ள வெளிப்பட்டதானே நான் உங்களை அப்படி பார்க்க முடியும். இப்ப இறைமை விஞ்ஞாவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் எப்படி உணர்வேன்? விஞ்ஞா அதை உணரணும். முதல்ல விஞ்ஞா நான் முழுவதுமாக இறைமையாக வெளிப்பட்டிருக்கிறேன் என்பதை விஞ்ஞா உணரும் போது அவளுடைய சொல்லும் அவளுடைய செயலும் அவளுடைய விருப்பமும் அவளை சார்ந்த எல்லா செயல்களும் இறைமையே பிரதிபலிக்கும். அதை பார்க்கின்ற நான் என்ன சொல்வேன்? அது இறைமை என்று நான் சொல்றேன், விஞ்ஞான்னு சொல்ல மாட்டேன். இப்படி ஒவ்வொருவரும் தன்னை மாற்றி தன்னை யார் என்பதை உணர்ந்து இறைமையாகவே தங்களை வெளிப்படுத்தும் போது நம்மை ஆழ்வதற்கு யார் வேண்டும்? நம்மை வழிநடத்துவதற்கு யார் வேண்டும்? இறைவனிடம் நம்மளை கூட்டிச் செல்வதற்கு யார் வேண்டும்? இறைமையே என்கிட்ட தான் இருக்கு. என்னையே என்கிட்ட யார் கூட்டிட்டு போக முடியும்? என்னையே என்கிட்ட நான் தான் கூட்டிட்டு போக முடியும். யாரும் என்னை கூட்டிட்டு போக முடியாது. இப்ப நீயாகவே உனக்குள்ளாக இருந்து செயல்படுகிற இறைமையை, நீயாகவே வெளிப்பட்டு நின்றிருக்கின்ற இறைமையை உணர்ந்து அதை வெளியே பரவ விட வேண்டும், வெளியே காண்பிக்க வேண்டும், அதை உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது நமக்கும் இறைமைக்கும் இடையே எதுவுமே இல்லை. நாமே இறைமையாகத்தான் இருக்கிறோம். இந்த உண்மையை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். இறைமை நமக்கு அதற்கு அருள் புரியட்டும். நன்றி.